வெல்கம் டு எஸ்எஸ் ஃபியூஷன் ஆர்ட்ஸ். வாங்க இன்றைக்கி பாலசிவன் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். சார்கோல் பென்சில் வச்சு வரைஞ்சிருக்கேன். கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். எப்படி வரைகிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன். நடுவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெஃப்ட் கார்னரில் ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்துருக்கேன். அது மாதிரி தான் இன்றைக்கி போட போகிறோம். அதை பேஸ் பண்ணி கிரிட் லைன் போட்டுக்கோங்க. கிரிட் லைன் என்ன ஸ்கேல்னு மேலே ரைட் கார்னரில் கொடுத்துருக்கேன். அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான பாலசிவன் ஒரு தியானம் பண்ணுற மாதிரி இருக்கிற போஸ்டரில் இன்றைக்கி வரைஞ்சிருக்கேன். இது வந்து கார்ட்டூன் சிவன் ட்ராயிங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு, பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. ரொம்ப சிம்பிள் லைன் ட்ராயிங் தான் அது. கிரிட்டை பேஸ் பண்ணி ஃபேஸை வந்து பெருசாக வரைஞ்சிட்டு கை கால் உடம்பெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும். அதுதான் கார்ட்டூன் இமேஜ் வரைகிற ப்ரொசீஜர். கார்ட்டூனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியும். ரியல் ஹியூமன் ஃபேஸ் வரைகிறப்ப கண்ணெலாம் பர்ஃபெக்டாக ஒரிஜினலாக வரையணும். பட் கார்ட்டூன் இமேஜ் வரைகிறப்ப அந்த மாதிரி இருக்காது. கார்ட்டூன் இமேஜ், அனிமேஷன் இமேஜ்லாம் வரைகிறப்ப கண்ணெலாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வரைகிறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக வரையணும்னு அவசியம் இல்லை. சிவன் கழுத்தில் ஒரு பாம்பு, பக்கத்தில் ஒரு குட்டி புலி. அது இடது கை பக்கம் வந்து ஒரு திரிசூலம், ஒரு டமூரம். சிவன் கிட்ட வரையணுன்னா சிவன் முக்கியமாக என்னென்னா பாம்பு, ஒரு புலி, ஒரு டமூரம், ஒரு திரிசூலம். நெத்தியில் 3வது கண், நெற்றிக்கண் வரையணும். அப்புறம் தலையில் வந்து பிறை. இது எல்லாமே ஒரு சிவன் ட்ராயிங் எடுத்திங்கன்னா இந்த எல்லாமே இருக்கணும். ஒன் பை ஒன்னாக என்னென்னு சொல்கிறேன். தலையில் பிறை, நெற்றிக்கண், திரிசூலம், டமூரம், பாம்பு, ஒரு குட்டி புலி, மொத்தம் 6. இது எல்லாமே வரைஞ்சிங்கன்னா தான் ஒரு சிவன் ட்ராயிங் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ரொம்ப சிம்பிளாக எலேகண்ட்டாக சின்ன பசங்க கூட வரைகிற அளவுக்கு லைன் ட்ராயிங் தான் இது. ஈஸியாக வரையலாம். ஷேடிங்கும் ரொம்ப கிடையாது. முக்கியமாக ருத்ராட்சம் வரையணும். சிவனுக்கு உரியது ருத்ராட்சம். கழுத்தில் ருத்ராட்ச மாலை. இதெல்லாம் போட்டுட்டிங்கனாலே சிவன் ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். ட்ராயிங்கை ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த ட்ராயிங் வரைகிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். தலைமுடி வந்து விரிந்த பரந்த கோலத்தில் தான் வந்து சிவன் எப்பயுமே இருப்பார். அந்த மாதிரி தலைமுடி விரிச்ச மாதிரி தான் போடணும். சார்கோல் பென்சிலுங்கிறதுனால லைட்டாக போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையோட இம்ப்ரெஷன் நம்ம வரைகிறப்ப படுது இல்லையா, அந்த இம்ப்ரெஷன் சைட்லலாம் இருக்கும். லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூஷன் போயிடும். திரிசூலம் போடுறப்ப ஸ்கேலை யூஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 2 சைட்லேயும் ஒரு சின்ன கர்வ் மாதிரி ஒரு இமேஜினரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திரிசூலம் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். 2 சைடு பைசெக்ட் பண்ணி பார்த்திங்கனாலும் ஸ்கேலை வச்சு பார்த்திங்கனாலும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும் இந்த திரிசூலம். முடி போர்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஷேடிங் தான் பண்ணியிருக்கேன். இந்த புருவம் வந்து 2ம் ஒரே லைன்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்து கண் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நான் நிறையா ட்ராயிங்கில் சொல்லியிருக்கேன். கடவுள் உருவப்படங்கள்லாம் வரைகிறப்ப முகத்தில் இருக்கிற கண், மூக்கு, வாய் எல்லாம் அழகாக வந்தால் தான் கடவுள் வந்து தெய்வீகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கார்ட்டூன் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, அனிமேஷன் ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, கடவுள் உருவப்படங்கள் வரைகிறப்ப முகம் வந்து வசீகரமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு தெய்வ கடாட்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கண் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரில் நார்மலாக ஒரு கர்வ் தான் கொடுத்துருக்கு. பட் நான் இதில் போடுறப்ப இந்த ஐப்ரோஸ் மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அப்போ தான் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ருத்ராட்சம் சின்ன சின்ன சர்க்கிளாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ மீத பார்ட்லாம் வந்து டார்க்கன் பண்ணிக்கோங்க. முடி வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஹேர் வந்து நல்லா அழகாக இருக்கும். இது வந்து கார்ட்டூன் இமேஜுங்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டர் போர்ஷன் எல்லாத்தையுமே டார்க் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லைன்ஸ் மாரி போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இது கார்ட்டூன் ட்ராயிங். திரும்ப திரும்ப சொல்றேன். கார்ட்டூன் ட்ராயிங்னா ரொம்ப வந்து டீட்டெயிலிங் குடுக்க தேவையில்ல. புருவத்த எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிட்டு, மூக்கு, வாய் எல்லாத்தையுமே டார்க்கன் பண்ணிக்கோங்க. காதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கர்வ் குடுத்துட்டா முடிஞ்சுது. அதே மாரி அந்த குட்டி புலியும் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் எப்படி ஷேட் பண்ணனோ, அதே மாரி ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிட்டு, பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, பிளெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஹேர் போர்ஷன கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. திரிசூலமும் முடிஞ்சது. அதையும் டார்க்கன் பண்ணிக்கோங்க. உள்ளார சின்ன சின்ன லைன்ஸ் மட்டும் குடுத்தா போதும். ரொம்ப டீட்டெயிலிங் குடுக்க வேண்டாம். அதே மாரி டமூரம்க்கும் உள்ளார லைன்ஸ் குடுத்துட்டு ஜஸ்ட் ஷேடிங் பண்ணிட்டீங்கன்னா, பிளெண்டிங் ஸ்டம் வச்சு ஷேட் பண்ணிடுங்க. கிளாத்ஸ்க்கு வந்து அதே மாரி அந்த எண்ட் போர்ஷன்லலாம் வந்து ஷேடிங் குடுத்துட்டு, பாம்புக்கு அந்த டீட்டெயிலிங் லைட்டா சும்மா பென்சில் அள்ளி குடுத்துருங்க. அந்த ஒரு பாம்பு எஃபெக்ட் அப்பதான் நல்லாயிருக்கும். பிளைனா விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பென்சில் சார்கோல் பென்சிலை வச்சே அந்த லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அது மேலே டார்க்கன் பண்ணிங்கன்னா தான் அந்த முடி வந்து எஃபெக்டிவாக காமிக்கும். வரைகிறப்ப அங்கங்கே ஸ்மட்ஜ் ஆகும். கையில் வந்து க்ளவுஸ் போட்டுட்டும் வரையலாம். நான் க்ளவுஸ் போடலை. க்ளவுஸ் போட்டு வரையாததுனால சைடில் உங்களுக்கு அந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துலலாம் அந்த கையில் இருக்கிற இம்ப்ரெஷன் படும். அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. பென்சிலில் அப்பப்போ ஷார்ப் பண்ணிக்கோங்க. வரைஞ்சிட்டே இருக்கிறப்ப பிளெண்ட் ஆகும். அந்த ஷார்ப்பாக இருந்தால் தான் அந்த பிக்சரோட ஷார்ப்னஸ் வந்து நல்லா தெரியும். இப்போ எரேசர் வச்சு அந்த ஹைலைட் பண்ணுற போர்ஷன் கிட்ட எரேஸ் பண்ணிட்டிங்கன்னா, அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் மாரியே உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் முடிக்கிட்ட. மீதம் இருக்கிற போர்ஷன் வந்து டார்க்கன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ட்ராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ உடம்பு போர்ஷனுக்கெல்லாம் வந்து பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு, கை, கால் எல்லாத்துக்கிட்டேயும் பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு நீங்கள் ஷேடிங் குடுக்காமயே பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டார்க்கன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு பண்ணிங்கனாலே போதும். ட்ராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ட்ராயிங் வரையிறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.